சார் இந்த இடம் தான் சார் அப்படின்னு வரதன் சொல்லவும் அந்த நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் வேகத்துல சீறி பாஞ்சிட்டு இருந்த அந்த போலீஸ் ஜீப் தன்னுடைய வேகத்தை குறைக்க ஆரம்பிச்சது. ரோட்டோரமா இருந்த ஒரு மரத்துக்கு கீழே வண்டியை ஒதுக்கி நிறுத்தினதும் இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் ஜீப்போட பின்பக்கம் திரும்பி கைகளை மார்புக்கு குறுக்க கட்டியபடி பவ்யமா உட்காந்து இருந்த அந்த வரதனையும் அவன் பொண்டாட்டி சரசாவையும் ஒரு தீப்பார்வை பார்த்தாரு. டேய் இந்த இடம் தானே, நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு மிரட்டலா கேட்கவும் இதே இடம் தான் சார். சரி ரெண்டு பேரும் கீழே இறங்குங்க. இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் சொல்லிக்கிட்டு ஜீப்ல இருந்து கீழே குதிச்சாரு. வரதன் தம்பதியும் கீழே இறங்கினாங்க. வானத்துல நிலா அன்னைக்கு ஆப்சென்ட் ஆகி இருந்தது. புதர்ல சில சில்வண்டுகள் இறஞ்சிக்கிட்டு இருந்தது. சுத்திலும் ஒரே இருட்டு. சேதுமாதவன் தன்னுடைய மணிக்கட்டுல அவர் கைகளை கட்டிருந்த ரேடியோ வாட்ச பார்த்தாரு. மணி சரியா 11:55. இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் இறங்கினதும் கூடவே 4 கான்ஸ்டபிளும் இறங்கினாங்க. இறங்கினவங்க வரதனையும் சரசாவையும் சேதுமாதவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. தன் கையில வச்சிருந்த லத்தியால வரதனோட முகத்தை நிமிர்த்தினாரு சேதுமாதவன். அடித்தொண்டையில மிரட்டவும் ஆரம்பிச்சாரு. 2 பேர் வந்து இருட்ட காரணமா வச்சு தப்பி போக முயற்சி பண்ணினா என்னோட இடுப்புல இருக்கக்கூடிய ரிவால்வருக்கு வேலை கொடுக்க வேண்டியதா இருக்கும், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டினாரு. வரதன் கையெடுத்து கும்பிட்டான். சார் நாங்க அப்படிலாம் ஓடிட மாட்டோம். சரி இதே இடம் தானே அப்படின்னு மறுபடியும் கேட்க ஆமா சார் அப்படின்னு சொன்னா. இந்த இடத்துக்கு என்னடா பேரு அப்படின்னு கேட்டாரு. இருட்டு பள்ளம் சார், ஹைவேல இருந்து எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதுக்கு வரதன் திரும்பி நின்று 2 புளிய மரத்துக்கு இடையில கோணமாலெல்லாம் வளைஞ்சு போயிட்டு இருந்த ஒரு ஒத்த பாதையை காட்டினா. இதுல கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் சார் அப்படின்னு சொல்லவும் கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம் கரெக்டா சொல்லு அப்படின்னு கேட்க ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம் சார் அப்படின்னு சொன்னா வரதன். மொத்தம் எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்டதுக்கு 1000 லிட்டருக்கு மேல இருக்கும். பானையா டியூபா? எல்லாமே டியூப் தான் சார். எரிசாராயத்தை தவிர வேற ஏதாவது போத சமாச்சாரம் பொதிச்சு வச்சிருக்கேன்னு இப்பயே சொல்லிடு. பின்னாடி நாங்களே ஏதாவது கண்டுபிடிச்சோன்னு வையி உன்னோட உடம்புல ஒரு எலும்பு கூட முழுசா இருக்காது. 2 பேரையும் லாக்கப்புள்ள வச்சு புரட்டி எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. மிரண்டு போன சரசா மார்புக்கு குறுக்க கையில கட்டிக்கிட்டு பவ்யமா பேசினா. ஐயா 6 மாசத்துக்கு முந்தி வரைக்கும் விவசாயம் தாங்க எங்க தொழில். கடந்த 3 வருஷமா மழை பெய்யாதால எங்களால சரியா விவசாயத்தை பார்க்க முடியல. நிலத்து பேர்லயும் வீட்டு பேர்லயும் வாங்கி வச்சிருந்த கடனும் வட்டியும் தலைக்கு மேல போயிருச்சு. அசலும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியல. 2 சொத்தும் கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் இந்த கள்ளசாராய தொழிலுக்கே நாங்க வந்தோம். எங்களுக்கு வேற போதைப் பொருட்கள் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு பவ்யமா சொன்னா. சரி சரி நீ மண்வெட்டி எடுத்துக்க, உன் புருஷன் கடப்பால் எடுத்துக்கிட்டோம். 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் தோண்டி வெளியே எடுக்கணும். ஒரு டியூப் கூட பூமியில இருக்கவே கூடாது, புரியுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் சரசா மண்வெட்டியையும் வரதன் கடப்பாலையும் எடுத்துக்கிட்டாங்க. முன்னாடியும் பின்னாடியும் கான்ஸ்டபிள்ஸ் நடந்து போக எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு கான்ஸ்டபிள் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அந்த பாதைக்கு வழிகாட்டிக்கிட்டே போக எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. வரதன் சொன்ன மாதிரியே சரியா ஒரு 5 to 5 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல வந்து நின்னாங்க. நின்னதுமே சார் இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னா வரதன். இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் சுத்தும் முத்தும் பார்த்தாரு. எந்த திசையிலையும் ஊரு போட்டு வெளிச்சம் கூட இல்ல. தூரத்துல ஹைவேல போயிட்டு இருந்த வாகனங்களுடைய ஹெட்லைட்டுகள் மின்முனி பூச்சிகள் மாதிரி நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அவங்க இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மொட்டை கணம் தெரிஞ்சது. வரதா இந்த இடம் தானே அப்படின்னு மறுபடியும் உறுதிப்படுத்திக்கிட்டாரு இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன். அவன் ஆமான தலையாட்டவும் சரி தோண்டு, எல்லா சாராய டியூபையும் வெளியே எடுக்கணும். ஒண்ணு மறைச்சாலும் சரி அடிக்கிற அடியில கையில இருக்க லத்து 2ஆ உடைஞ்சிரும் அப்படின்னு மிரட்டலா சொல்லவும் பயந்து போன வரதனும் சரசாவும் வேக வேகமா கடப்பார மண்வெட்டியை பயன்படுத்தி குழிகளை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க தோண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சாராய நிரம்பிய டியூபுகள் மலையா வெளியே வர ஆரம்பிச்சது. சேதுமாதவன் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு பாலத்திட்டு மேல ஏறி உட்கார்ந்தாரு. கான்ஸ்டபிள்கள் வரதனையும் சரசாவையும் சுத்தி நின்று கவனமா பார்த்துட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் கரைஞ்சு போயிருக்கும். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சேதுமாதவன் பக்கத்துல வந்து நின்னாரு. சார் எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு சார். எடுத்த டியூபுகள் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 லிட்டருக்கு மேல தெரியும் போல இருக்கு. வரதன் நம்ம கிட்ட 1000 லிட்டர்னு பொய் சொல்லியிருக்கான் சார் அப்படின்னு சொன்னாரு. சேதுமாதவன் அவர் உட்காந்து இருந்த அந்த பாறை வெட்டி எழுந்தாரு. அவன் சரியான ஏமக்காதங்க, இந்த ஏரியாவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எங்கெல்லாம் சந்தேகமா இருக்கோ அங்கெல்லாம் தோண்டி பாருங்க அப்படின்னு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கட்டளையும் போட்டாரு. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேக வேகமா நகர்ந்து போனாரு. இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் வரதனை நோக்கி போனாரு. என்ன வரதா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கவும் ஆமா சார் அப்படின்னு பவ்யமா பதில் சொன்னா வரதன். பொய் சொல்லாத. நான் எதுக்கு சார் பொய் சொல்லணும் சார்? நான் மொத்தம் 20 இடத்துல புதைச்சு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டேன். இனி எங்க தோண்டினாலும் எதுவும் கிடைக்காது அப்படின்னு உறுதியா பேசினா வரதன். அப்படின்னு சேதுமாதவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சேதுமாதவன் நின்று இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பூமியில ஒரு இடத்துல சந்தேகமா பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ்காரர், டே வரதா இங்க வாடா, அந்த மண்வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல தோண்டு அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துக்கிட்ட போனவன் சார் நான் இங்கெல்லாம் எதுவுமே புதைக்கல சார் அப்படின்னு தெளிவா பதில் சொல்ல ஆரம்பிச்சான். டே வரதா போலீஸ்காரங்கிட்ட என்னோட வேலையை காட்டுறியா? உன்ன மாதிரி எத்தனை முள்ளமாறுகளையும் தெல்லவாறுகளையும் நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? இந்த இடத்துல மண்ணு கெட்டியா இல்ல, உள்ளுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி
மாதிரி மண் லூசா இருக்கு, அதனால தோண்டு அப்படின்னு மிரட்டலா சொல்லவும், இல்ல சார் இங்க நான் எதுவுமே புதைக்கலன்னு மறுபடியும் பதில் சொன்னா வரதன். பேசாம தோண்டு இல்லனா அப்படின்னு லத்திய கையில் எடுக்கவும் வேற வழி இல்லாம வரதன் முழங்கிக்கிட்டு மண்வெட்டியால அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சான். 2 அடி குழி தோண்டி இருப்பான். தோண்டிய மண்ணை வெளியெடுத்து கொட்டுறதுக்காக மண்வெட்டி எடுத்து ஒரு வெட்டு வெட்டினதும் அதுக்குள்ள இருந்து ஒரு மனித கை வெளிப்பட்டுச்சு. அந்த கைகள்ல விரல்களே இல்ல. ஸ்ரீலங்காவோட தலைநகரமான கொழும்பு நகரோட மையத்துல ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலோடைய 2வது மாடியில தான் அந்த ஹாஸ்பிட்டலோடைய தலைமை மருத்துவரான ராஜசிம்மாவோட அறை இருந்துச்சு. ராஜசிம்மா ஒரு பேஷண்டோடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரொம்ப கவனமா படிச்சுட்டு இருந்தாரு. அந்த சமயம் அவருடைய அறைக்குள்ள உதவி டாக்டரான தர்மசேனா உள்ள வந்தாரு. குட் ஈவினிங் டாக்டர் அப்படின்னு உள்ள நுழைஞ்சதும் விஷ் பண்ணாரு. ரிப்போர்ட்டை படிச்சுட்டு இருந்த ராஜசிம்மா நிமிர்ந்து பார்த்து சிங்களத்துல பேச ஆரம்பிச்சாரு. டாக்டர் தர்மசேனா வாங்க, அந்த கேன்சர் வார்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. எஸ் டாக்டர், நேரா அங்க இருந்தா வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டார் ராஜசிம்மா. இல்ல டாக்டர் அப்படின்னு சொன்னாரு மெல்லிய குரல்ல. டாக்டர், அந்த தமிழ்நாட்டு பொண்ணு பூந்தமிழ் உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்படின்னு கேட்டதும் வெளியில விசிட்டர்ஸ் ஹால்ல தான் இருக்கா, நானே அந்த பொண்ணுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ராஜசிம்மா. சொன்னவரு டக்குன்னு இன்டர்காம் எடுத்து விசிட்டர்ஸ் ஹாலுக்கு கால் பண்ணி அங்கிருந்த பொண்ணை உள்ளேயும் வர சொன்னாரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த 25 வயசு பொண்ணான பூந்தமிழ் உள்ள வந்தா. உள்ள வரும்போதே வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொன்னா. வாமா, ஏன் விசிட்டர்ஸ் ஹாலே உட்காந்துட்ட, நேரா வந்து நான் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாரு ராஜசிம்மா. நான் வந்ததுமே ரிசப்ஷன்ல சொன்னேன், அவங்க தான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க, ஒருவேளை நான் ரவுண்ட்ஸ் போயிருப்பேன்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்ன ராஜசிம்மா. முதல்ல உட்காருமா அப்படின்னு பூந்தமிழை உட்கார வச்சுட்டு, நாளை காலைல உனக்கு எத்தனை மணிக்கு பிளைட் அப்படின்னு கேட்டாரு. 7 மணிக்கு சார். சென்னையில எத்தனை மணிக்கு ஆபரேஷன்? மதியம் 2 மணிக்கு. இங்க பாருமா பூந்தமிழ், நீ 2 ஜோடி கண்கள் வேணும்னு கேட்டிருந்த, அது கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. இப்போதைக்கு நீ ஒரு ஜோடி கண்களை மட்டும்தான் இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலோட ஐ பேங்க்ல இப்போதைக்கு கண்களே இல்ல. அதுவும் இப்போ உங்ககிட்ட கொடுக்க போறது ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கண்கள். டாக்டர், நான் என்ன வெயிட் பண்ணி 2 ஜோடி கண்களையும் எடுத்துட்டு போயிடுறேனே அப்படின்னு பூந்தமிழ் சொல்லவும், வேண்டாம், நீ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாலும் சரி, உனக்கு 2 ஜோடி கண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கண்தான விஷயத்துல மற்ற நாடுகளுக்கு முன்னோடிய இலங்கை தான் இருக்கு. இருந்தாலும் கண்கள் இங்க போதுமானதா இல்ல. நீங்க கேட்டிருக்க மாதிரியே மற்ற நாடுகளும் எங்கள்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. நீ கேட்ட அவசரமான இந்த நிலையில ஒரு ஜோடி கண்கள் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். தெர்மாக்கோல் கூல் பாக்ஸ்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்க அந்த கண்கள் சரியா 72 மணி நேரம் வரைக்கும் தான் உயிர் போல இருக்கும். அதுக்குள்ள ஆபரேஷன் நடத்தி முடிச்சிடணும். பேஷண்ட் தேவையான மாற்று கண்களை பொருத்தணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பயன் இல்லாம போயிடும். ஆமா, நீ சொன்ன பேஷண்ட் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டார் ராஜசிம்மா. ஆண் தான் சார். தமிழ்நாட்டுல மாஜி அமைச்சருடைய பையன், பேரு தருண், வயசு 25, கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. பைக்ல வேகமா போய்கிட்டு இருக்கும் போது ரோட்ல அந்த டிவைடர் மேல மோதி தலையில பலமான காயம், அதுல கண்ணோட நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வாரத்துக்குள்ள மாற்று கண்களை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்தியாவில நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கொழும்புக்கு புறப்பட்டு வந்தேன். பூந்தமிழ் சொன்ன எல்லா விஷயத்தையும் ராஜசிம்மா பொறுமையா கேட்டுட்டு, நீங்க அந்த தருணுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. டாக்டர், தருண் சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திட்டு வராரு. அதுல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட தாத்தா பாட்டிக்கு இந்த இலங்கை தான் பூர்வீகம். ஆனா அப்பா அம்மா இருக்கிறது சென்னையில. நான் படிக்கும் போதெல்லாம் காலேஜ்ல லீவ் விட்டா போதும், அடுத்த நிமிஷமே இங்க வந்துருவேன். தாத்தா பாட்டி கூட தான் நான் டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்தடுத்து என்னோட தாத்தா பாட்டி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வரவே இல்லை சார் அப்படின்னு வாழ்க்கையை பத்தி சுருக்கமா சொல்லி முடிச்சா பூந்தமிழ். தருண் விபத்துல சிக்கினதும் அவருக்கு மாற்றுக்கண் பொருத்தணும்னு டாக்டர் சுதர்சன் சொன்ன போது, இலங்கைக்கு நேர்ல போனா 2 ஜோடி கண்களை வெறும் 24 ஹவர்ஸ்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதே நான் தான் சார் அப்படின்னு சொன்னதும் டாக்டர் ராஜசிம்மா புன்னகைச்சாரு. அதெல்லாம் சரிதாமா, ஆனா இலங்கையில இப்ப முன்ன மாதிரி நிலைமை சரியில்லை. ஒரு காலத்துல புத்த மதத்தை பின்பற்றின எல்லாருமே கண்தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் கண் வங்கியில எப்பவுமே கண் ஆபரேஷனுக்கு தேவையான கண்களை வச்சிருப்பாங்க. நாங்களும் எந்த நாட்டுல இருந்து எங்ககிட்ட உதவின்னு கேட்டாலும் சரி, உடனே தெர்மோ கூலிங் மெத்தட்ல அந்த கண்களை பிளைட்ல அனுப்பி வச்சிருவோம். ஆனா இப்போ இங்க நிலைமை வேறு விதமா போயிட்டு இருக்கு. புத்த மதத்தை பின்பற்றவங்க பாதி பேர் மத கோட்பாட்டை காரணம் காட்டி கண்தானம் பண்றத மறந்துட்டு வராங்க. இதனால கண்களுக்கு தற்காலிகமான ஒரு பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாட்டோட நிலைமைய ராஜசிம்மா விளக்கமா சொல்லவும், சரி டாக்டர், இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீங்க தர அந்த ஒரு ஜோடி கண்களோட மட்டுமே நான் சென்னைக்கு புறப்படுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா பூந்தமிழ். அந்த கண்கள் ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கண்கள், பரவாயில்லையாமா அப்படின்னு கேட்டா டாக்டர். டாக்டர், பரவாயில்ல, நாய் வித்த காசு குறைக்க போகுதா என்ன? அதுக்கு இல்லம்மா, தூக்கு தண்டனை கைதின்னு சொன்னல, அவன் 10க்கும் மேற்பட்ட சிறுமிகளை கற்பழிச்சு
அடிச்சு கொலை செஞ்சவன், நகை பணத்துக்காக வயதான 2 பணக்கார பெண்களையும் தீர்த்து கட்டினவன். நான் விஷயத்த சொல்லிட்டேன், அதுல உனக்கு ஆட்சேபனை இருந்தா சொல்லு அப்படின்னு ராஜசிம்மா சொல்லவும், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. தூக்கு தண்டனை கைதி தன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்குறதுக்காக கடைசி நேரத்துல கண்களை கொடுத்துட்டு போயிருக்கான். இது அவனுடைய புண்ணிய கணக்குல தான் சேரப்போகுது. இதனால எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு தெளிவுபடுத்திட்டா பூந்தமிழ். அப்படின்னா அந்த ஒரு ஜோடி கண்களை எடுத்துக்கிட்டு சென்னை போக உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டதும், பூரண சம்மதம். நாளை காலையில 7 மணிக்கு எனக்கு பிளைட், 6 மணிக்கெல்லாம் பண்டாரநாயக்கா ஏர்போர்ட்ல நான் இருந்தாகணும். அந்த கண்கள் எனக்கு எப்போ கிடைக்கும் டாக்டர் அப்படின்னு பூந்தமிழ் கேட்கவும், காலையில 5 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துரு, நான் வந்துடுறேன், அந்த டைம்ல நீங்க இருப்பீங்களா அப்படின்னு பூந்தமிழ் சந்தேகமா கேட்கவும், நான் இங்க தான் இருப்பேன். கண்களை விமானத்தில் எடுத்துட்டு போகும்போது ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் அதிகாரிகள்லாம் மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்பாங்கல்ல அப்படின்னு பூந்தமிழ் சந்தேகமா கேட்கவும், அதை பத்தினா உனக்கு கவலையே வேணாம். கண்களை விமானத்தில் எடுத்துட்டு போகும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நாளை காலையில ஹாஸ்பிட்டல் நீ வரும்போது எல்லாமே தயாரா இருக்கும், போதுமா அப்படின்னு கேட்டார் ராஜசிம்மா. அது போதும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தமிழ் அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்ணும் போதே அவருடைய ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த செல்போன் சிறுங்க ஆரம்பிச்சது. வந்த காலுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சா. போன் எடுத்து ஹலோன்னு சொன்னதுமே அவளுடைய முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. சார் நீங்களா, வணக்கம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா பூந்தமிழ். எதிர்முனையில பேசிய நபர் கேட்ட கேள்விக்கு, சார் நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், டாக்டர் ராஜசிம்மா முன்னாடி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவர் மறுமுனையில இருந்து ஏதோ கேட்க, இல்ல சார் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஜோடி கண்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு டாக்டர், நீங்க வேணா அவர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி போனை ராஜசிம்மா கிட்ட கொடுக்கவும், டாக்டர் யாரு அப்படின்ற மாதிரி சைகையால கேட்டாரு. தமிழ்நாட்டுல இருந்து மாஜி அமைச்சர் சபாநாயகம் பேசுறாரு சார் அப்படின்னு சொல்லவும், பவ்யமா போனை வாங்கின ராஜசிம்மா, வணக்கம் சார் அப்படின்னு சொன்னாரு. மறுமுனையில சபாநாயகத்தோட குரல் கேட்க ஆரம்பிச்சது. வணக்கம் டாக்டர் அப்படின்னு சபாநாயகம் பேச ஆரம்பிச்சாரு. டாக்டர் என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கண் பார்வை மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கான். வலது கண்ணில் பார்வை போயிருச்சு, இடது கண்ணில் இருக்கக்கூடிய சொற்ப பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு வாரத்துக்குள்ள மாற்று கண்களை பொறுத்துனா அவனுக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சிருன்னு சீஃப் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு ஜோடி கண்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே நாங்க கேட்டு பார்த்துட்டோம், நல்ல பதிலே கிடைக்கல. இலங்கைக்கு போனா உடனே கண்கள் கிடைக்கும் அப்படின்னு பூந்தமிழ் தான் சொன்னா. அதனாலதான் அவளை உடனே அங்க அனுப்பி வச்சோம். ஆபரேஷன் நேரத்துல 2 ஜோடி கண்கள் இருக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் உங்ககிட்ட நாங்க 2 ஜோடி கண்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னதும், டாக்டர் சொன்னது சரிதான் சார், மாற்று கண்களை பொருத்தும் போது ஆபரேஷன் நேரத்துல தவறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தானமா பெறப்பட்ட கண்கள் திடீர்னு பூஞ்சை காளான் இல்ல வைரஸ் கிருமிகளால அந்த கண்கள்ல தொற்று ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான சமயங்கள்ல ஆபரேஷன் செய்ய முடியாது, தானமா பெறப்பட்ட கண்களை பயன்படுத்தவும் முடியாது, அது வீணா போயிடும். அந்த சமயத்துல இன்னொரு ஜோடி கண்கள் இருந்தா அதுவும் நல்லதுதான். ஆனா சார் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், இப்ப நாங்க அனுப்ப போற கண்கள் நல்ல விதமா தான் இருக்கு, பத்திரமா உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும், பூந்தமிழ் அதை கொண்டு வந்து கொடுத்துருவா அப்படின்னு மாஜி அமைச்சர் சபாநாயகத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொன்னாரு ராஜசிம்மா. நன்றி டாக்டர், நீங்க செய்திருக்க இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பை தி வே நீங்க எனக்கு செஞ்சிருக்க உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டலுக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷனா கொடுக்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கான செக் இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சபாநாயகம் சொல்லவும், ராஜசிம்மா முகத்துல சந்தோஷ ரேகை பரவ ஆரம்பிச்சது. தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னு பேசிட்டு பூந்தமிழ் கிட்ட போனை கொடுக்கவும், அதை வாங்கி பார்த்தாவ அதுக்குள்ள சபாநாயகம் காலை கட் பண்ணது தெரிஞ்சதும் அந்த செல்போனை தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டா. ஓகே டாக்டர், நாளை காலையில 5 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். ஒரு ஜோடி கண்களும் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல காட்ட வேண்டிய டாக்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் தயார்படுத்தி வச்சிருங்க சார் அப்படின்னு பணிவா கேட்க, ராஜசிம்மாவும் சிரிச்சுக்கிட்டு சரிமா அப்படின்னு சொன்னாரு. பூந்தமிழ் டாக்டர் ராஜசிம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தவ சாலையில இறங்கி நடக்க ஆரம்பிச்சா. ஏதாவது டாக்ஸி கிடைக்குமா அப்படின்னு ரோட்ல அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அவளோட செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. டிஸ்பிளேல தெரிஞ்ச நம்பரை பார்த்துட்டு போனை ஆன் பண்ணி காதுல வச்சா. எஸ் அப்படின்னு சொன்னா. பூந்தமிழ் நான் தான் அப்படின்னு எதிர்முனையில பேசிய நபர் சொல்லவும், சொல்லு ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னா. இப்ப எங்க இருக்க? ரோட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கேன், அங்க மழையா இல்ல வெயிலா அப்படின்னு கேட்டான் ரிச்சர்ட். அவட தலைக்கு மேல 100 டிகிரில வெயில் அடிச்சுட்டு இருந்தது. மழை அப்படின்னு சொன்னா. புத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டான். அவர் இன்னைக்கு மௌன விரதம். சரி நிலக்கடலை சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டான் ரிச்சர்ட். நான் இன்னைக்கு உண்ணாவிரதம். அவங்களுடைய இந்த உரையாடல் சட்டன்னு முடிஞ்சிடவும் அந்த காலை கட் பண்ணி செல்போனை கைப்பல வச்சுக்கிட்டு சாலையில காலியா பண்ண ஒரு டாக்ஸியை பார்த்து கையாசி கூப்பிட்டா. டாக்ஸியும் அவசரமா யூட்டன் அடிச்சுக்கிட்டு அவகிட்ட வந்து நின்னுச்சு. அந்த டாக்ஸியை ஓட்டிட்டு வந்தவன் ஒரு சிங்கிள் டிரைவர் டாக்ஸியோட மீட்டரை போட்டுட்டு பூந்தமிழோட முகத்தை பார்த்து தமிழ்ல கேட்டான், எங்க போகணும்? நுவரேலியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தமிழ் டாக்ஸியோட இருக்கையில போய் சாஞ்சி உட்காந்தா. டாக்ஸி வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. விரல்களே இல்லாத அந்த மனித கையை பார்த்ததும் வரதன் தன் கையில வச்சிருந்த மண்வெட்டியை கீழே போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சேதுமாதவனை பதட்டமும் பயமும் கலந்த மாதிரி சார் அப்படின்னு கூப்பிட்டான். வரதனுடைய குரல் ரொம்ப வித்தியாசமா வரவும் சட்டுன்னு திரும்பி பார்த்தாரு சேதுமாதவன். இங்க வந்து பாருங்க சார், இங்க இது எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு பயத்துல நடுங்கவும் ஆரம்பிச்சான். சேது
சேதுமாதவன் தன் கையில வச்சிருந்த டார்ச் வெளிச்சத்தை அந்த கை மேல பாய்ச்சினாரு. பாதி எலும்பும் பாதி சதையுமா தெரிஞ்சது அந்த கை மண்ணுக்குள்ள இருந்து வெளிப்பட்டதுமே அந்த பகுதி முழுக்கவும் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. இது யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு மிரட்டுற துணியில பேச ஆரம்பிச்சாரு சேதுமாதவன் தன் பாக்கெட்ல இருந்த வெள்ளை கச்சிப்படுத்து மூக்குல புத்திக்கிட்டு, சரி 2 அடி ஆழத்துக்குள்ள கைதனை கிடைச்சிருக்கு, இன்னும் தோண்டினா என்னென்ன கிடைக்குன்னு பாக்கலாம், தொடர்ந்து தோண்டு அப்படின்னு சொன்னாரு. வரதனுக்கு வியர்த்து வழி ஆரம்பிச்சிருச்சு. மண்வெட்டியை மறுபடியும் கையில எடுத்துக்கிட்டு தோண்ட ஆரம்பிச்சான். மண் வேகமா வெளியே வந்து விழ 3 அடி ஆழத்துல இன்னொரு கை விரல்களோட கிடைச்சது. பாதி சதைய மண் அரிச்சிருந்தது. அதை பார்த்ததும் இன்னும் பலமா வியர்த்து போயிட்டான். அடுத்தது என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சேதுமாதவன் நிமிர்ந்து பார்க்கவும், என்னடா பாக்குற, இன்னும் தோண்டு அப்படின்னு சொன்னாரு. இது யாருன்னு எனக்கு தெரியாது சார், என்ன இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்திடாதீங்க, எவனோ என்ன மாட்டி விடுறதுக்காகவே இந்த காரியத்தை பண்ணிருக்கான் சார் அப்படின்னு பதட்டமா பேச ஆரம்பிச்சான் வரதன். முதல்ல நீ தோண்டுட, உனக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்றத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு வரதனை மிரட்டிபடியே பேசிக்கிட்டு இருந்தாரு சேதுமாதவன். மறுபடியும் வரதனை தோண்ட சொல்லவும் அவன் 2 அடி தோண்டினான். அப்போ ஒரு பாலித்தீன் மூட்டை கிடைச்சது. மூட்டை படுகனமா இருந்துச்சு. யாருமே அவனுக்கு உதவி செய்யல, அவன் மட்டுமே தான் அந்த பள்ளத்துல இருந்து அந்த மூட்டையை தூக்கி தரையில வச்சான். அந்த பாலித்தீன் கவர் மேல வந்ததுமே துர்நாற்றம் பலமா வீச ஆரம்பிச்சது. சேதுமாதவன் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் அவங்களோட கர்ச்சிப்பை எடுத்து மூக்குல புத்திக்கிட்டாங்க. ஒரு கான்ஸ்டபிள் அந்த மூட்டையை பிரிக்க ஆரம்பிச்சாரு. உள்ள வலது காலம் இடது காலம் 2 துண்டுகளை வெட்டப்பட்டிருக்க ரத்த சகதியா வயிற்று பாகம் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, சிதைஞ்ச தலை கழுத்துல அறுக்கப்பட்டு மண்ணா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் சேதுமாதவன் அந்த தலையின் மேல டார்ச் வெளிச்சத்தை அடிச்சு பார்த்தவரு டே வரதா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவன் பயந்தபடியே சார் அப்படின்னு குரல் கொடுத்தான். அந்த தலையை தூக்கி பிடிடா அப்படின்னு சொன்னாரு. வரதனுடைய கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. நடுங்கியபடியே அந்த தலையை தூக்கி பிடிச்சான். அது ஆனா பொண்ணான பாரு அப்படின்னு கேட்டதும், சார் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். நல்லா பாருடா அப்படின்னு சொல்லதும் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தான். ஆனா பெண்ணாடா அப்படின்னு மறுபடியும் சேதுராமன் கேட்க, சத்தியமா என்னால கண்டுபிடிக்கவே முடியல சார் அப்படின்னு வரதன் நடுங்கியபடியே பதில் சொன்னான். இலங்கை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் அந்த அதிகாலை வேலையிலையும் ஏர்போர்ட் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா தான் தெரிஞ்சது. சென்னைக்கு போகக்கூடிய பயணிகளுடைய கியூ கஸ்டம் செல்லுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓடு பாதையில ஒரு விமானம் தரையிறங்கிட்டு இருந்துச்சு. சென்னை போக வேண்டிய ஏர்லைன்ஸ் பெட்ரோலை நிரப்பிக்கிட்டு இருந்துச்சு. ஒலிபெருக்கைகள் நிமிடத்துக்கு ஒரு தடவை ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் பேசிட்டு இருந்துச்சு. விமான நிலையத்துக்குள்ள யாரும் விதிமுறையில மீற வேணாம் அப்படின்னு பலமான எச்சரிக்கையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பூந்தமிழ் அந்த வரிசையில் நின்றுட்டு இருந்தா. இடது கையில சூட்கேஸ், வலது கையில தெர்மோ கூலிங் பாக்ஸ். 15 நிமிஷங்கள் கடந்திருக்கும். அந்த கஸ்டம்ஸ் அதிகாரிக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா பூந்தமிழ். அந்த அதிகாரி பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதும் பாஸ்போர்ட்டை கொடுத்தா. உங்க பேர்? பூந்தமிழ். இந்தியாவா அப்படின்னு கேட்டாரு. ஆமா. சுற்றுலா பயணியா? இல்ல. இலங்கை எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டதும், ஒரு ஜோடி கண்களை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தெர்மோ கூலிங் பாக்ஸ்ல கண்கள் இருக்கிறதையும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா சென்னைக்கு போய்கிட்டு இருக்கின்ற விஷயத்தையும் தெளிவா சொல்லி முடிச்சா பூந்தமிழ். நான் அந்த பாக்ஸ பாக்கலாமா அப்படின்னு கஸ்டம்ஸ் அதிகாரி கேட்கவும், தாராளமா அப்படின்னு சொன்ன பூந்தமிழ் அந்த கூலிங் பாக்ஸ அந்த அதிகாரி முன்னாடி வைக்கவும் அவர் சுத்தி இருந்த 4 லாக்குகளையும் விடுவிச்சு பாக்ஸ்குள்ள பார்த்தாரு. பாக்ஸ்குள்ள ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள ஒரு ஜோடி கண்கள் ஒரு திரவத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. இதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி கேட்கவும், இருக்கு சார் அப்படின்னு சொன்னவ சூட்கேஸ் திறந்து ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்தா. அதை வாங்கி அந்த அதிகாரி புரட்டி பார்த்தாரு. டாக்டரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. ராஜசிம்மா. எந்த ஹாஸ்பிட்டல்? பிளாசா ஹாஸ்பிட்டல். பூந்தமிழ் சொல்றது உண்மைதானா அப்படின்னு செக் பண்றதுக்காக உடனே செல்போன் எடுத்து சில எண்களை தட்டி விட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே பேசினாரு. திஸ் இஸ் பண்டாரநாயக்கா ஏர்போர்ட் கஸ்டம் செல். இது பிளாசா ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு கேட்டாரு. எதிர்முனையில ஆமா அப்படின்ற பதில் வந்துச்சு. டாக்டர் ராஜசிம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்கவும், நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. என் பேர் அமிர்தரத்னா, நான் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் ஆபீசர் அப்படின்னு சொன்னாரு அந்த அதிகாரி. ரிசப்ஷன்ல இருந்த நபர் உடனே டாக்டர் ராஜசிம்மாவுக்கு காலை கனெக்ட் பண்ணவும் எதிர்முனையில டாக்டர் ராஜசிம்மா பேச ஆரம்பிச்சாரு. நான் டாக்டர் ராஜசிம்மா பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், டாக்டர் நான் கஸ்டம்ஸ் வந்து பேசுறேன், உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கணும் அப்படின்னு அமிர்தரத்னா விளக்கம் கேட்க ஆரம்பிச்சாரு. பூந்தமிழ்னு ஒரு இந்திய பெண் சென்னையில ஒருத்தருக்கு மாற்றுக்கண் பொருத்துறதுக்காக ஒரு ஜோடி கண்களை உங்களோட அனுமதியோட கொண்டு போறதா சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டாரு கஸ்டம்ஸ் அதிகாரி. உண்மைதான், அந்த சர்டிபிகேட்ஸ்ல போட்டிருக்கிறது உங்களுடைய கையெழுத்து தானே அப்படின்னு கேட்டாரு அதிகாரி. அதுக்கும் ராஜசிம்மா ஆமா அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு ஜோடி கண்களோட அவங்கள பயணம் செய்ய அனுமதிக்கலாமா அப்படின்னு அமிர்தரத்னா கேட்கவும், தாராளமா அப்படின்னு சொன்னாரு ராஜசிம்மா. தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் அணைச்சிட்டு கஸ்டம்ஸ் அதிகாரியான அமிர்தரத்னா அந்த சர்டிபிகேட்ஸ்ல அட்மிட்டட் அப்படின்ற ரப்பர் ஸ்டாம்பையும் குத்தினாரு. வேற ஏதாவது பொருட்கள் எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு பூந்தமிழை பார்த்து கேட்கவும், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா பூந்தமிழ். சரி நீங்க போகலாம் அப்படின்னு கஸ்டம்ஸ் அதிகாரி சொல்லவும், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ் செல்ல விட்டு வெளிப்பட்டா. அவ பயணம் செய்ய வேண்டிய விமானத்தை நோக்கி போக ஆரம்பிக்கவும் அவளுக்கு மறுபடியும் செல்போன் அழைப்பு வந்துச்சு. மறுமுனையில இப்பவும் ரிச்சர்ட் தான் பேசினான். பூந்தமிழ், ஸ்பீக்கிங். இப்போ எந்த இடம்? ஏர்போர்ட்ல இருக்கேன். அந்த அதிகாலை வேலை
வேலையிலையும் அதே கேள்வியை மறுபடியும் கேட்டார் ரிச்சர்ட். இப்ப அங்க வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கவும், நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு. புத்தர் சிரிச்சாரா? வாய் விட்டு சிரிச்சாரு. நிலக்கடலை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதும் சாப்பிட்டேன். மறுபடியும் அந்த உரையாடல் அப்படியே முடிஞ்சிருச்சு. செல்போன் அணைச்சி தன்னோட கைப்பைக்குள்ள போட்டுக்கிட்டு லான்ச்சை கடந்து கார்டர் பகுதிக்குள்ள நுழைஞ்சு ரன்வே நின்றுட்டு இருந்த அந்த விமானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அப்போ பின்பக்கமா அந்த குரல் கேட்டுச்சு,